சிபி ப்ளஸ் அதாவது சிபி ப்ளஸ் டிவிஆரை மொபைலில் எப்படி கனெக்ட் பண்ணணும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வைஃபை அடாப்டர் எடுத்திருக்கேன். இதை ஒயர்லெஸ் அடாப்டர்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 300 MBPS ஓடுது. நீங்கள் 150 கூட போட்டுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இது கீழே இல்லை மேலே எங்கேனாலும் கனெக்ட் பண்ணலாம். கீழே தான் பண்ணணும் மேலே தான் பண்ணணும் அந்த மாதிரி கிடையாது. நாங்கள் மேலே போட்டுன்னு கீழே மவுஸ் கனெக்ட் பண்ணுறேன். இதில் 2 போர்ட் கொடுத்துருக்காங்க யூஎஸ்பியோடது. நம்ம அது எதுலனாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது நான் கனெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இது ஜியோ மோடம் கனெக்ட் பண்ணுறேன். ஜியோ மோடம் தான் பண்ணணும் இல்லை, ஜியோ மோடம் பண்ணலாம். அப்புறம் மொபைலோட ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணலாம். ஆனால் ஏர்டெல்லோட ஆப்டிக்கல் கனெக்ஷன் வருது இல்லையா, அது வேண்டாம், அது சரியாக கனெக்ட் ஆகாது. அப்புறம் நான் லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணிவிட்டு மெயின் மெனுவுக்கு போகிறேன். நான் ஏன் ஏர்டெல்லோட இது வேண்டான்னு சொன்னால் அது வேறு வீடியோ பண்ணுறேன். ஏர்டெல்லோட ஆப்டிக்கல் கனெக்ஷன் வருது இல்லையா லேண்ட்லைனில், அது கனெக்ட் ஆகாது. நெட்வொர்க் செட்டிங்கில் டிசிஐபி டபுள் கிளிக் கொடுத்துட்டு இந்த மாதிரி ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க. டிசிபிஐ ஆன் பண்ண உடனே இந்த டபுள் கிளிக் கொடுத்துட்டு இந்த 2 பட்டனை ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வைஃபை டபுள் கிளிக் கொடுக்குறேன். வைஃபை டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அதாவது எத்தனை வைஃபை ஆனில் இருக்கோ அது எல்லாத்தோட லிஸ்ட்டும் காட்டும். அதில் உங்களோட வைஃபை எதுன்னு பார்த்து டபுள் கிளிக் கொடுங்க. இது பார்த்தீங்கன்னா மை ஹோம்னு என்னோட வைஃபை டபுள் கிளிக் கொடுத்துக்கிறேன். அப்புறம் எங்கே பாஸ்வேர்டு என்டர் பண்ணிடுறேன். அதாவது வைஃபையோட பாஸ்வேர்டு, நீங்கள் டிவிஆர் பாஸ்வேர்டு போட வேண்டாம், வைஃபையோட பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா வைஃபை ஆட்டோ கனெக்ட்னு இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக ஆனில் இருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா கரண்ட்டு போயிட்டு வந்தால் கூட அது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகணும். இல்லைன்னா நீங்கள் அது ஆஃபில் இருந்துச்சுன்னா கரண்ட் போயிட்டு வர்றப்பெல்லாம் நீங்கள் அது உள்ளே போய் செட்டிங்ஸில் மறுபடியும் கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் அதை மட்டும் கண்டிப்பாக ஆனில் வைங்க. நான் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். நம்ம அங்கே ஆல்ரெடி ஐபி அட்ரஸ் எல்லாம் ஆஃப் பண்ணோம் இல்லையா, அதாவது டிசிபி ஐபி அட்ரஸ் ஆஃப் பண்ண இல்லையா, அது ஆன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதுதான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, வைஃபை ஆட்டோ கனெக்ட் கண்டிப்பாக ஆனில் இருக்கணும். அது ஆனில் இல்லைன்னா ஒவ்வொரு முறை கரண்ட்டு போய் வந்தாலும் சரி, நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலும் சரி, அது ஆஃப் ஆகிடும். மறுபடியும் உள்ளே போயிட்டு பாஸ்வேர்டு என்ட்ரு கொடுத்து தான் நீங்கள் பண்ண வேண்டியது வரும். ஓகே, இப்போ நான் டிசிபிஏ ஐபி பாருங்கள், இது கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ஐபி அட்ரஸ் எல்லாம் அதே எடுத்துக்கும். ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணி அதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இங்கே கனெக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக எடுக்கணுன்றதுக்காக தான் நான் அதை ஆஃப் பண்ணது ஃபஸ்ட்டு. நம்ம இன்ஸ்டா ஆன் அதை நம்ம டபுள் கிளிக் கொடுத்துக்கலாம். இதை டபுள் கிளிக் கொடுத்துட்டு பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் எனேபிள் ஆகிருக்கா இல்லையான்னு. இப்போ பாருங்கள் எனேபிள் ஆகிடுச்சு, இதுதான். ஸோ இந்த கிளிக் வந்துடும். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ஓட ஐடி இதுதான். இதை ஸ்கேன் பண்ணி தான் நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம மொபைலுக்கு போயிடலாம். மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸில் சிபி ப்ளஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றது இதுதான், GCMOB அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுதான் வரும், இந்த இன்டர்ஃபேஸ். இது நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் அலோடுன்னு கேட்கும், அலோடு கொடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கேமரான்னு கேட்கும், அதில் கிளிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்தா அந்த மாதிரி செக் பாக்ஸ் வரும், சப்ஸ்கிரைப் அப்படின்னு அந்த கிளிக் கொடுத்துட்டு அக்ரி அப்படின்ற கிளிக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் அப்படின்னு கொடுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் இந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டிவைஸ் மேனேஜர் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே கேமரா மாதிரி இருக்கு இல்லையா, இதை கிளிக் கொடுக்கணும். இது ஓகே கொடுத்துட்டு ஒயரட் டிவைஸ் அப்படின்னு இருக்கும், இதுதான். அதை கிளிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ஆன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் கொடுங்க. இந்த மாதிரி வரும். ஸோ பேர் கேட்கும், அதாவது ஏதாவது ஒரு பேர் போடலாம். நான் ஜஸ்ட் குமார் அப்படின்னு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே வந்து அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஸ்கேனிங்து, அதை தான் ஸ்கேன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி யூஸ் திஸ் ஆப், ஓகே ஒன்லி திஸ் டைம் எப்படின்னாலே கொடுக்கலாம். இதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை நான் ஸ்கேன் பண்ண போகிறேன். அப்படி இல்லைன்னா டிவிஆர், அதாவது நியூ டிவிஆரில் சைடில் இந்த மாதிரி செக் பாக்ஸ் மாதிரி வரும்,
அதை கிளிக் பண்ணிங்கனாலே டைரெக்டாக அந்த ஐடி ஓப்பன் ஆகிடும். ஒருவேளை அப்படியும் உங்களுக்கு அதுவும் கஷ்டமாக இருந்தால் டிவிஆர் பின்னாடியே உங்களுக்கு வரும். இதுக்கு ஸ்கேன் பண்ணிட்டேன். டிவிஆர் பின்னாடி எதுன்னு சொன்னீங்க, இந்த பாருங்க, இந்த டிவிஆர் பின்னாடி இந்த நம்பரை தான், அதாவது இந்த எஸ்என் இருக்குது இல்லையா, இதை போட வேண்டாம், மீதி நம்பரை போட்டிங்கன்னாவே வித்தவுட் ஸ்கேன்லேயும் அது ஒர்க் ஆகிடும். நான் அப்போ ஸ்கேன் பண்ணவே அதோட நம்பரை ஸ்கேனிங்கில் எடுத்துக்கிச்சு. ஓகே, இதுவும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே பாஸ்வேர்டு கேட்கும். நான் பாஸ்வேர்டு பட் பாஸ்வேர்டு வந்து டிவிஆரோட பாஸ்வேர்டு, அதாவது வைஃபை இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்களாக ஏதோ ஒரு க்ரியேட் பண்ணுறதும் கிடையாது. டிவிஆருக்கு என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருந்தீங்களோ அதை தான் இங்கே போடணும். அப்போ மட்டும்தான் ஒர்க் ஆகும். வேறு எந்த பாஸ்வேர்டு மாற்றி கொடுத்தாலையும் ஆகாது. அப்புறம் இது மெயின்லேயும் வைக்கிறான், எக்ஸ்ட்ரான்றதுலேயும், அதாவது உங்கள் கனெக்ஷனை பொறுத்து. நல்ல கனெக்ஷன் நல்லா இருந்துச்சுன்னா இன்டர்நெட்டோடது மெயினில் வைங்க, இல்லைன்னா எக்ஸ்ட்ராலேயே இருக்கட்டும். இப்போது ஸ்டார்ட் லைவ் கொடுத்துட்டேன். ஓகே, என்னோடய கேமராலாம் ஆன் ஆயிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா மீதி கேமராலாம் நான் கனெக்ட் பண்ணல, ஒன்று மட்டும் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் தான் காட்டுது. ஸோ இது 8 டிவிஆர், 8 கேமரா ஃபிட் பண்ணோம்னா 8மே காட்டும். இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட் கேமராவை மூவ் பண்ணுறேன், ஆனால் மொபைல்லையும் மூவ் ஆகுது. இந்த டிவிஆர் பார்த்தீங்கன்னா ஹெச்சி மாடல், அதாவது 2122க்குள்ளே வந்தது. கொஞ்சம் ஐக்கானெல்லாம் பார்த்தாவே தெரியும், லேட்டஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அப்புறம் இதே இதில் ப்ளேபேக்கும் பார்த்துக்கலாம். நம்ம கேமரா 1 2 அப்படின்னு எல்லாமே செட் பண்ணிக்கின்னு ப்ளேபேக் பார்த்துக்கலாம். இது பாருங்கள், இங்கே குமார்னு இருக்குது. இதை நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணேன்னா எத்தனை கேமரா இருக்கோ அத்தனை காட்டும். அதில் எந்த கேமராவது நம்ம ப்ளேபேக் பார்க்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2வது கேமரா, இதில் என்னென்ன எவ்வளோ நேரம் ரெக்கார்ட் ஆச்சு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கீழே பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி 8 கேமரா 9 கேமரா எப்படின்னாலே நம்ம இதை பார்த்துக்கலாம். இல்லை ஒரு கேமரா வேணும்னா டபுள் கிளிக் அது மேலே கொடுத்தீங்கன்னா ஃபுல் டிஸ்பிளேவும் வரும். அவ்வளோதான். இவ்வளோதாங்க இந்த வீடியோவில். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.